அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது தகுதி தேர்வு எழுதக்கூடிய யூஜி டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி போன்றவர் பிஜி டிஆர்பி படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது உங்களுக்கு தகுதி தேர்வு எழுதுவதற்கு உதவும். இது வரி வரியாக உங்களுக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது 10ஆம் வகுப்பு இயல் 1 அன்னை மொழி கவிதை. ஆசிரியர் பாவலரேறு சித்திரனார் தமிழை வாழ்த்தி கூறுகிறார். தமிழை எவ்வாறெல்லாம் வாழ்த்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாண்டியன் மகள் தமிழ் அப்படின்னு சொல்றாரு. அந்த மகள் எவ்வாறு இருக்கிறாள் அப்படின்றத புகழ்கிறாரு. 10 பாட்டு, 8 தொகை, 14 கீழ்கணக்கு, காப்பியங்கள், வேற்று மொழியாளர்களுடைய அந்த புகழுரைகளை சொல்லி பெருமைப்படுத்துகிறார். அடுத்து நம்ம பார்க்க போறது அந்த நூலை பற்றின அந்த எந்த நூல் எங்கு இடம்பெற்றிருக்கிறதுன்றத பார்க்கலாம். இது கனிச்சாறு என்ற பகுதியிலிருந்து, அது கவிதை தொகுப்பு, அதிலிருந்து இடம்பெறுகிறது. முதல்ல தமிழை வாழ்த்தி பாடுகிறார். இவர் தமிழை பரப்புவதற்காக 2 இதழ்கள்ல இவர் தமிழை பரப்பி இருக்கிறாரு. ஒன்று தென்மொழி சிட்டு, மற்றொன்று தமிழ் சிட்டு அப்படின்றது. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை ராஜமாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் படைப்புகள் பார்த்திடலாம். உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகுபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், இதெல்லாம் அவருடைய நூல்கள். பெருஞ்சித்திரனாரின் நாட்டுடைமை நூல்கள் சொல்லி பார்த்தோம்னா திருக்குறள், மெய்ப்பொருள் உரை. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்வளம், அதை பத்தி பார்க்க போறோம். இது 2வதாக இருக்கக்கூடிய உரைநடை பகுதி. இந்த உரைநடை பகுதியில தமிழை எவ்வாறு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உயர்தனி செம்மொழி அப்படின்னு முதலாக சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா பாவாணர் சொல்றாரு. பாவாணரின் சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு அப்படின்றத சொல்றாங்க. சொல்வளத்துக்கு சான்றாக இவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இலையுடைய தன்மையை வைத்து வேறுபடுத்துகிறார். அந்த வேறுபடுத்தி சொல்வளத்தை இங்க நமக்கு புரிய வைக்கிறார். இலையுடைய தன்மையை எந்த வகையிலாம் தமிழர்கள் அதை பேர் அமைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தாள், ஓலை, தோகை, இலை என்ற 4 வகையில அதோடைய இலை பகுதியை பெயரிடுறாங்க. நாட்டின் வளத்தால் செல்வ வளம் பெருகும். ஒரு நாட்டோட வளத்தினாலதான் செல்வ வளம் பெருகும். அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த சொல்வளமும் அதனாலதான் பெருகும் அப்படின்றத சொல்றாங்க. இதற்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா சம்பா நெல்லின் பல வகைகளை அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். உங்களுக்கு இந்த சம்பா நெல்லுடைய பெயர்கள் அதன் பெயர்களோடய சேர்ந்து வர்றதுனால அதுல இருந்து உங்களுக்கு வினாக்கள் அமையாது. அடுத்து நம்ம பார்க்க போறது பயிர்களின் அடிப்பகுதியை பத்தி நம்ம பார்க்க போறோம். அடிப்பகுதியை மட்டுமே 6 பெயர்கள்ல குறிப்பிடுறாரு. தாள் அப்படின்றது எதை குறிப்பிடக்கூடிய எதை குறிப்பிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நெல், கேழ்வரகு, இதுக்கு தாள் அப்படின்றது பேர். அதோடைய அடிப்பகுதியை தாள் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்டு, இது எதை தண்டுன்னு சொல்லணும்னா கீரை, வாழை, இது 2 மட்டும் தான் தண்டு. அதோடைய அடிப்பகுதி மட்டும் தான் தண்டு. கோல், இதை எதை சொல்றாங்கன்னா நெட்டி. இந்த நெட்டி என்பது நெல் வகைகள்ல ஊடுருவி அது வளரக்கூடியது. பார்க்கும்போது நெல் மாதிரியே காணப்படும். இந்த நெட்டி என்பதும் கோல் தான் சொல்லணும் அதோடைய அடிப்பகுதியை. அதே மாதிரி மிளகாய் செடியையும் கோல் தான் சொல்லணும். அதே மாதிரி கரும்பு அதோட அடிப்பகுதியை களி அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மூங்கில், அதுக்கு பேர் அதோடைய அடிப்பகுதியை களை அப்படின்னு சொல்றாங்க. அடி அப்படின்றத எதை சொல்லணும் அப்படின்னா புளி, அந்த புளிய மரத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் வேம்பு போன்ற பெரிய மர வகைகளை தான் அதோடைய அடின்னு குறிப்பிடணும். அதுக்கப்புறம் பாருங்க, மரங்களுடைய அடிப்பகுதியிலிருந்து பெருசா வரக்கூடிய அந்த கிளை, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கவை அப்படின்றது பொருள். ஒரு மரம் கீழே அடியா நேர நிற்கும், அது பிரிஞ்சு போகும் பாத்தீங்களா, அதுக்கு பேரு, அந்த பெருசா பிரிஞ்சு போறதுக்கு பேரு கவை. அடுத்த நிலை, அந்த கவையிலிருந்து பிரியக்கூடியதுக்கு பேரு கொம்பு. அந்த கொம்பிலிருந்து அடுத்து பிரியக்கூடியதுக்கு பேரு கிளை. அதுக்கப்புறம் அதுல இருந்து பிரியக்கூடியதுக்கு பேரு சினை. அந்த சினையிலிருந்து பிரியக்கூடியதுக்கு பேர் போத்து. போத்திலிருந்து பிரியக்கூடியதுக்கு பேரு குச்சி. குச்சியிலிருந்து பிரிஞ்சு போகக்கூடியதுக்கு பேரு இணுக்கு. இந்த பொதுவா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை, இந்த மரத்துல இருக்கக்கூடியதை இணுக்கா எடுக்கணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய, உங்களுக்கு தெரியும் நினைக்கிற, ஒரு கொத்தா அமையக்கூடியதுதான் இணுக்கு. சரியா? நீங்க இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு நிரல் படுத்துக மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். இதெல்லாம் இலை என்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இலை எது அப்படின்னு சொல்லணும்னா புளி,
அதுக்கப்புறம் வேம்பு, வேப்ப இலை, புளிய இலை அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தாள் அப்படின்னு சொல்லி எதை குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெல், அதுக்கப்புறம் புல், இவற்றுக்கு தான் தாள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். தோகை அப்படின்றது எதை குறிப்பிட்டு சொல்லணும்னா சோளம், அதுக்கப்புறம் கரும்பு, இவைக்கு மட்டும்தான் தோகை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லணும். அதோட இலைகளுக்கு பேரு தோகை. அதே மாதிரி ஓலை அப்படின்றது எதுக்கு வரும்ன்ற தென்னை ஓலை, பனை ஓலை. தோகை காய்ந்தால் அதுக்கு பேரு சண்டு. இந்த தோகை என்பது சோளத்துல இருக்கக்கூடிய அந்த தோகை, அந்த சோளத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய இலைகளுக்கு பேரு சண்டு அப்படின்ற குறிப்பிடுறாங்க. இலை காய்ந்தால் சருகு, இலை காஞ்சிச்சுன்னா சருகு. இதே இது சோளம், கரும்புல இருக்கக்கூடிய அந்த தோகை காஞ்சிச்சுன்னா அது சருகு, சண்டு அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குலைப்பெயர், குலை குலையா காய்க்கக்கூடியதுக்கு தனித்தனியா குறிப்பிட்டு சொல்றாங்க வார்த்தைகள். அந்த அளவுக்கு தமிழ் மொழியில சொல்வளம் காணப்படுகிறது. கொத்து அப்படின்றது அவரை துவரை தான் கொத்து அப்படின்னா அது கொத்தாதான் காய்க்கும். அதனால அவரை துவரை கொத்து. குலை என்பது திராட்சை, தாறு என்பது வாழை, கதிர் என்பது கேழ்வரகு போன்றவற்றை இந்த பெயர்கள்ல தான் அந்த குலையா இருக்கக்கூடியதுக்கு பேரு. இப்படிதான் நம்ம தனித்தனியா ஒவ்வொரு தானியத்துக்கும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. அத நாம தெரிஞ்சுக்கிறோம். இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. தானியத்துடைய பொது பெயர், இப்ப நான் பார்க்க போறதெல்லாம் தானியத்துடைய பொது பெயர்களை பத்தி தான் பார்க்க போறோம். கூலம் அப்படின்னு எதை குறிப்பிடணும் அப்படின்னா நெல். அதே மாதிரி அந்த நெல் என்பது புல் வகையை சார்ந்தது. புல்வகை மாதிரி இருக்கக்கூடிய அனைத்துக்குமே கூலம் என்று சொல்லணும். பொதுவா நாம செய்யுள்ள படிச்சிருப்போம் கூலவாணிகன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார், மணிமேகலை என்ற காப்பியத்தை எழுதிய ஆசிரியர். இதுக்கு என்ன அப்படின்னா அவங்க தானியங்களை விற்கக்கூடிய ஒருத்தரா இருந்திருப்பாங்க. இது என்னன்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டா கொடுத்திருக்கேன். புல்வகை எடுத்துக்காட்டா சொல்லணும்னா கம்பு, குதிரைவாளி போன்றவை எல்லாம் கூலம் என்றுதான் அதோடைய இலைகளை அழைக்கணும். அடுத்து போயிருவோம் பயிறு. இது பயிருன்னு நம்ம எதெல்லாம் சொல்லணும்னா அவரை, உளுந்து, பச்சை பயிறு போன்றவற்றுக்கெல்லாம் பயிறு. கடலை அப்படின்றது எதை குறிக்கும்னா வேர்க்கடலை, கொண்டை கடலை போன்றவை கடலை. விதை அப்படின்னு எதை குறிப்பிடணும் அப்படின்னா கத்தரி, மிளகாய் போன்றவற்றுக்கு தான் விதை அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் காள் அப்படின்றது எதை குறிப்பிடணும் அப்படின்னா புளிய மரத்தோட காள் அப்படின்னு சொல்லணும். நாஞ்சீரை அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. இது ஒரு நச்சு வகையான மரம். இதையும் காள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதோட புளியுடைய விதையை காள் அப்படின்னு சொல்லணும். காஞ்சீரம் அப்படின்ற ஒரு நச்சு மரத்தோட விதையையும் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா காள் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி முத்து அப்படின்றத எதை குறிப்பிடணும் அப்படின்னா வேம்பு, ஆமணக்கு, இதோடைய விதைகளை தான் முத்து அப்படின்றத குறிப்பிடணும். இந்த வினா PGTRBல இந்த ஆண்டு கேட்கப்பட்ட வினா. கொட்டை வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மா, பனை, இது ரெண்டுடைய விதைகளை தான் கொட்டை என்றுதான் குறிப்பிடணும். அதுக்கப்புறம் தேங்காய் அப்படின்னா தென்னை, முதிரை அப்படின்னா அவரை துவரையுடைய விதைகளை தான் முதிரை அப்படின்னு சொல்லணும். நாம தான் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். முதிரை அப்படின்னா அவரை துவரைகளை தான் முதிரை வகை அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இளமை பெயர் பார்த்தோம் அப்படின்னா நாற்று, எதை நாற்று அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நெல் நாற்று, கத்தரி நாற்று, இவைக்கு மட்டும்தான் நாற்று அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கன்று அப்படின்றத எதை சொல்லணும் அப்படின்னா மாங்கன்று, புளிக்கன்று, வாழைக்கன்று அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பிள்ளை அப்படின்னு எதை குறிப்பிடணும்னா தென்னம் பிள்ளை. அதே மாதிரி வடலி, சில பகுதிகள்ல மடலின்னு சொல்றாங்க. இது எதுக்கு வரும் அப்படின்னா பனையுடைய பெயர் தான், இளமை பெயர் தான் என்னது வடலி அல்லது மடலி. தாவர பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20க்கு மேல் பகுதி பெயர்களை கொண்டிருக்கு. ஒரு தாவரம் 20க்கு மேலான பகுதி பெயர்கள் அதை கொண்டிருக்கு. இந்த பகுதி பெயர்கள்ல இருந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாவாணருடைய சிறப்பு பெயர் நம்ம முதலையே பார்த்துட்டோம். மொழி ஞாயிறு அப்படின்றது அவருடைய சிறப்பு பெயர். இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனரா இவர் பணிபுரிஞ்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலக்கணத்துல நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. மொழிய ஆராய்ச்சி உலக தமிழ் கழகம் நிறுவி அதுல தலைமை பணியும் செஞ்சிருக்காரு. அடுத்து நாம பார்க்க போடக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா கால கணிதம். இது ஒரு கவிதை தொகுப்பு. ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்ணதாசன். இவருடைய இயற்பெயர் முத்தையா, சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டி என்ற ஊரை சேர்ந்தவர். திரைப்பட ஆசிரியரா பணியாற்றி இருக்காரு. சேரமான் காதலி என்ற ஒரு புதினத்தை எழுதியிருக்காரு. அந்த புதினத்திற்காக அவருக்கு நினைவு பரிசாக சாகித்ய அகாதமி பரிசு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டின் அரசவை கவிஞராகவும் இவர் பணியாற்றி இருக்காரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடம் புயலிலே ஒரு தோணி. இது ஒரு புதினம். இந்த புதினத்துடைய ஆசிரியர் ப. சிங்காரம்.
இவர் ஒரு புலம்பெயர்ந்த தமிழர். இந்த இதுல நிறைய சொற்கள் பயன்படுத்தி இருக்காங்க. அந்த சொற்களை பத்தி பார்க்கலாம். கப்பலோட வேறு பெயர் தொங்கான் என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தி இருக்காங்க. சிற்பம் அப்படின்னா கட்டு. இன்னைக்கும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அரிசி மூடைகளை வந்து முழுவதுமாக இருந்துச்சு, குறையில்லாமல் முழுவதுமாக இருந்துச்சுன்னா சிற்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிற்பம் அப்படின்னா கட்டு என்றது பொருள். பவ்வம் அப்படின்னா கடல். பறவை மீன் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. பறக்கும் மீன். அவுளியா அப்படின்னா கடற்பசு அப்படின்றதான் பொருள். புலம்பெயர்ந்த தமிழர்கள்ல முதலாக புதினம் எழுதியவர் இவர் ஒருத்தர் தான். யாரு? பா. சிங்காரம் என்பவர். அடுத்த பகுதியா நம்ம பார்க்க போறது இலக்கணம். இலக்கணத்துல சொல் என்ற இந்த பகுதி தான் அமையுது. சொல் ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்து சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். இந்த சொல் எப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இரு திணையை காட்டக்கூடிய சொற்களா இருக்கும். ஐம்பாலை உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கும். மூவிடம் உணர்த்தும். அதுக்கப்புறம் சொல் இயல்பு வழக்கு, சொல் வழக்கு அப்படின்றது சொல்ல பிரிக்கலாம். மொழி, அதாவது சொல்லை 3 வகையா பிரிக்கிறாங்க. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இந்த தனிமொழி என்பதற்கான சான்று கண் என்பது தனிமொழி. தனி சொல்ல வந்திருக்கிறதுனால இதுக்கு பேரு தனிமொழி. அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தொடர்மொழி. ஏற்கனவே நம்ம தனிமொழியில கண் மட்டும் பார்த்தோம். இங்க பாருங்க, கண்ணன் இது ஒரு மொழி. அடுத்து வந்தான் என்று தொடர்ந்து வந்திருக்கிறதுனால கண்ணன் வந்தான் என்பது தொடர்மொழி. அப்ப ஒரு சொல்லுக்கு மேற்பட்ட சொற்கள் அடுத்து ஒரு சொல்லு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு தொடர்மொழி. பொதுமொழி அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு சான்றாக நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, வேங்கை என்ற ஒரு மரத்தை குறிப்பிடுறாரு. இது பொதுமொழி. இது எப்படி பொதுமொழியா இருக்கு அப்படின்னா, வேங்கை என்பது மரப்பெயர். இது வேங்கை என்ற சொல்லை பிரித்தால் வேம் பிளஸ் கை என்று பிரிக்கலாம். அது பொருள் தரக்கூடியது என்னன்னா, வேகின்ற கை என்ற பொருளை தரும். அது ஒரே பெயர், வேங்கை என்ற பெயர் மரப்பெயராகவும் பிரித்தால் வேகின்ற கை என்ற ஒரு பொருளை தருவதனால் இது பொதுமொழி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தொழிற்பெயர். ஒரு செயலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயர் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வெளிப்படையாக காட்டாது. எண், இடம், காலம், பால் இதை எல்லாத்தையும் மறைமுகமாக இந்த தொழிற்பெயர்கள் காட்டும். அதற்கு பேர் தான் தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயர்கள் 3 விகுதிகளை கொண்டுதான் முடியும். அது என்ன அப்படின்னா, தல், கை, அல் என்ற 3 விகுதிகளை கொண்டு முடியும். சான்றா பார்த்தோம் அப்படின்னா, நடந்தால் ஆள் என்ற விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு. இது தொழிற்பெயர். வருகை ஐ என்ற விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு. இது தொழிற்பெயர். வாழ்க்கையிலே பாத்தீங்க அப்படின்னா, ஐ என்ற விகுதியை கொண்டு முடிச்சிருக்கு தொழிற்பெயர். ஆளல் அப்படின்றது அல் என்ற விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு. இதுலயும் உங்களுக்கு கண்டிப்பா வினாக்கள் தகுதி தேர்வுக்கு வரும். எதிர்மறை தொழிற்பெயரை பத்தி அடுத்து நம்ம பார்க்க போறோம். நடவாமை, கொல்லாமை என்ற எடுத்துக்காட்டுக்கு கொடுத்திருக்கு. நடவாமைன்னா இதனால எதிர்மறையா அமைஞ்சிருக்கு. நட அப்படின்றது நேர், எதிர்மறையா நடவாமை நடக்காதே அப்படின்ற சொல்றதுனால அது தொழிலா இருக்கிறதுனால, ஒரு செய்யக்கூடிய தொழிலாக இருக்கிறதுனால இதுக்கு பேரு எதிர்மறை தொழிற்பெயர். முதல் நிலை தொழிற்பெயர் அதை பத்தி பார்ப்போம். இந்த முதல்நிலை தொழிற்பெயர்கள் எல்லாமே நாம எப்படி அறிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வேர்ச்சொல் மட்டும்தான் இருக்கும். வினை முற்றா இருக்காது. வேர்ச்சொற்கள் மட்டும்தான் இருக்கும். தட்டு, உரை, அடி இது எல்லாமே வேர்ச்சொற்கள். அப்ப முதல்நிலை தொழிற்பெயர் என்பது வேர்ச்சொல்லாக அமையும் என்பதை இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்றது முதல்ல இருக்கக்கூடிய அந்த வேர்ச்சொல் அது திரிந்து காணப்படும். அது அந்த தொழிலை உணர்த்தி திரிந்து காணப்படும் அப்படின்றத நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். இந்த கெடுதல் என்பது தொழிற்பெயர். இதுல கெடு என்பதுதான் வேர்ச்சொல். இந்த கெடு என்ற வேர்ச்சொல் கேடு என, அதாவது முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து நெடிலாக மாறுகிறது. கேடு என மாறுகிறது. இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இன்னும் சான்றா நம்ம பார்க்கலாம். சுடு என்பது சூடு என மாறுச்சு அப்படின்னா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வினையாலயம் பெயர். வினையாலயம் பெயர் அப்படின்றது என்ன அப்படின்னா, வினையை செய்யக்கூடியவரை அந்த வினையை வைத்தே அவரை சொல்வது. அதுக்கு பேர் தான் வினையாலயம் பெயர். இந்த வினையாலய பெயர் தொடரா எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு பொதுவா ஒரு தொடர் எப்படி அமையும்னா, பெயர் சொல் கடைசியில வினை சொல் இருக்கும். அப்படிதான் ஒரு தொடர் அமையும். இங்க பொதுவா நம்ம இலக்கணத்துல பார்க்கும்போது வினை சொல்லினாலும் பயனிலைனாலும் ஒன்றுதான். இங்க ஒரு தொடர் வினைமுற்றை கொண்டு முடிகிற இடத்துல பெயரின் தன்மை, பெயருடைய இடத்துல வினை முற்று இருக்கும். அதே மாதிரி வினை இருக்க வேண்டிய இடத்துல, அதாவது பயனிலை இருக்க வேண்டிய இடத்துலயும் ஒரு வினை வரும். அவ்வளவுதான். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வினையாலயம் பெயர்.
திருக்குறள் படி பார்த்தோம் அப்படின்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றத எடுத்துக்கிறலாம். இதே இது வேறு சான்றா பார்க்கணும் அப்படின்னா திருடியவன் அவன், இந்த மாதிரி அவர்தான், இந்த மாதிரி அமைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வினையாளையம் பெயர். அவங்க செய்யக்கூடிய அந்த வினையை வைத்து வரும், அதுதான் வினையாளையம் பெயர். அதுக்கப்புறம் பார்க்க போறது தொழிற்பெயர் விகுதிகள் பார்ப்போம். இது திருப்பியும் மறுபடியும் நாம ஞாபகம் செய்து கொள்வதற்காக தொழிற்பெயர் விகுதி தல் அல் கை, வினையாளையம் பெயர் அவன் அவள் அவர். இந்த இந்த ரெண்டையும் தான் நாம இந்த பகுதியில பெருசா பார்த்தோம். நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா ஒரு மொழி, தொடர்மொழி, பொதுமொழி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இலக்கண பகுதியில தொழிற்பெயர், வினையாளையம் பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், தொழிற்பெயருடைய விகுதிகள், இதெல்லாம் திருப்பி மறுபடியும் நீங்க இதை பார்த்து பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த பகுதியை பார்த்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. தகுதி தேர்வுல வெற்றி பெற்று அடுத்து உங்களுடைய பாடத்தோடு தொடர்புடையதிலையும் வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.